ஆம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாய். உன் வீட்டில் இருக்கும் சில விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும். ஆனால் கவனிக்காமல் இருப்பதினால்தான் சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் நடக்கிறது. புரிகிறதா என் தங்கமே? வாழ்வில் சில சமயம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கு வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் உங்கள் இஷ்டத்திற்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குடும்பத்திற்குள் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பண வருவதில் தட்டுப்பாடுகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். ஒரு வீட்டுக்குள் புதிதாக காலடி எடுத்து வைக்கிறீர்கள். உங்களுடைய பொருட்களை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகுக்காக ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்தீர்களானால் அந்த இடத்தில் என்ன இருக்கிறது? அது குபேர மூளையா, சனி மூளையா, இல்லை சுக்கிர மூளையா என்பது எதுவுமே இது போன்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாமல் போகும். புரிகிறதா? அதனால் தான் சொல்கிறேன். குபேர மூலையில் உங்களுடைய பீரோ நீங்கள் பணம் வைக்கும் இடமாக இருக்க வேண்டும். மீதியெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டு வாசலுக்குள் நுழையும் பொழுதிலிருந்தே தெய்வமானது உங்கள் வீட்டை கவனித்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தெய்வம் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல போனால் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கும் வீட்டில்தான் தெய்வமானது குடியிருக்கிறது. சண்டை இல்லாத வீட்டில்தான் நிச்சயமாக தெய்வம் இருக்கிறது. அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் பல போராட்டங்கள் இருக்கிறது. உன் வீட்டில் தினமும் சண்டைகள் வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் நீ செய்யக்கூடாத, வைக்கக்கூடாத சில விஷயத்தை உன் வீட்டு வாசலில் இருந்தே வைத்திருக்கிறாய் என்பதுதான். தங்கமே, வீட்டு வாசலில் நுழையும் பொழுதே, அதாவது வீட்டு வாசலில் நுழையும் பொழுதே முள் செடிகள் இருக்கக்கூடாது. முள் இருக்கும் செடிகள் வீட்டு வாசலிலேயே இருக்கக்கூடாது. அது ஒரு ஓரமாக இருக்கலாம். ஆனால் முள் செடியை உன்னுடைய மனையில் இருக்கும் அந்த மண்ணில் நட்டு வைக்காமல் ஒரு தொட்டியில் நீ நட்டு வைத்து ஒரு ஓரமாக வைத்து கொள்ளலாம். ஒரு மூலிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னுடைய வீட்டில் மனையில் எந்த ஒரு முள் செடியையும் வைக்காமல் இருப்பது நல்லது. அதற்கு பிறகு காலையில் எழுந்து வரும் பொழுது நேரடியாக உன் வீட்டு வாசலுக்குத்தான் வருவாய். வாசலுக்கு வந்து நீ உன் வீட்டை கூட்டுவாய், எல்லாம் செய்வாய். வாசலுக்கு வரும் பொழுது நேரடியாக மருத்துவ செடிகள் இல்லாமல் இருப்பது நல்லது. அது உன்னுடைய வீட்டு சைடாக இருக்கலாம். ஆனால் கண் விழித்து கதவை திறக்கும் பொழுதே நேரடியாக அந்த மூலிகை செடியில் முழிக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அது மருத்துவத்திற்கு சார்ந்தது. காலை எழுந்திருக்கும் பொழுது எதற்காக ஒரு மருத்துவ செடியை பார்த்து எழுந்திருக்க வேண்டும்? நீயே சொல் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தானே நினைப்பீர்கள். காலையிலேயே ஒரு மருந்து முகத்தில் முழிப்பீர்களா? இருக்கக்கூடாதல்லவா? அது போன்ற விஷயத்தை செய்யாதே. அது போன்று உடலுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கொள்கிறாய் என்றால் அதை கண்ணுக்கு எதிராக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டாம். ஒரு மூலையில் வைத்துவிடு. ஞாபகத்தை வைத்து கொண்டு எடுத்து போய் சாப்பிடு. ஞாபகம் வர வேண்டும், ஞாபகம் வர வேண்டும் என்று கண்ணுக்கு நேராக வைக்க வைக்க எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். புரிகிறதா? அதனால்தான் சிலர் தெய்வ படத்தை வீட்டை சுற்றி மாற்றி வைத்திருப்பார்கள். தெய்வமானது கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். முக்கியமாக சிலர் லக்ஷ்மியுடைய படத்தை மாட்டி வைத்திருப்பது எதற்கென்றால், பார்க்கும் இடமெல்லாம் லக்ஷ்மி தேவி இருந்தால் வீட்டில் செல்வம் இருக்குமோ என்று. எல்லாம் மனம்தான் தங்கமே. இது போன்ற மருத்துவம் சார்ந்த சில பொருட்களை கண்ணுக்கு தெரியாமல் வைத்திருப்பது உன் வாழ்வில் நல்லதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். வீட்டில் எப்பொழுதும் குப்பைகளை கூட்டி குமைக்காதீர்கள். அதாவது கூட்டி குமைத்துவிட்டு அடுத்த வேலை செய்துவிட்டு இந்த வேலையை எடுத்து அள்ளுவோம் என்று நினைக்காதீர்கள். கூட்டினீர்கள் என்றால் உடனடியாக அதை அள்ளி போய் குப்பையில் போடுங்கள். 6 மணிக்கு மேல் வீட்டை கூட்டி வெளியில் குப்பையை வைக்காதீர்கள். அது மிகவும் தவறானது. வீட்டை 5:30 மணிக்குள்ளேயே வீட்டை கூட்டி வாசலில் குப்பையை போட்டு விடுங்கள். அதற்கு அப்புறம் 5:30 மணிக்கு மேல்
கூட்டி வாசலில் குப்பையை கொட்டாதீர்கள். அது மிகப்பெரிய தத்திரத்தை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மாச சம்பளத்தை எடுத்தவுடன் முதலில் சாமி அறையில் வைத்துவிடு. அதற்கு மேல் பூவை வைத்து அதற்கு சாம்பிராணி காட்டிய பிறகு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அதை நீ செலவு செய்யலாம். வந்த உடனேயே செலவு செய்வது வேண்டாம். உன் தங்கமே, வாழ்வில் நீ செய்யக்கூடாத சில விஷயங்கள், வீட்டில் நீ மாற்றக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். திரும்பவும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். வாசலுக்கு நேராக முள்செடி இருக்கக்கூடாது. மனையில், நீ வீட்டில் இருக்கும் மனையில் நேரடியாக மண்ணில் முள்செடி வைக்கக்கூடாது. காலை எழுந்திருக்கும் பொழுதே மூலிகை, அதாவது உடல் சரியில்லாமல் இருப்பதற்கு உபயோகப்படுத்தும் எந்த ஒரு செடியிலும் முழிக்காமல் அது ஓரமாக வைப்பது வீட்டில் நல்லது. கூட்டி குப்பைகளை குமிக்காமல் உடனடியாக அள்ளுவதுதான் நல்லது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்வில் இருக்கும் எல்லா தடைகளும் நீங்கும். தேவையில்லாத உடம்பு சரியில்லாமல் போகாது. அடிக்கடி கால்வலி, கைவலி, உடம்பு வலி என்று தவிக்கிறாய். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ தவிர்க்கும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ பார்க்கலாம். கண்டிப்பாக உனக்குள் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இதை நீ மாற்றும் பொழுது நீதான் நிறைய வித்தியாசத்தை பார்ப்பாய். உன் வாழ்வில் தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். கண்டிப்பாக யோகம் உன் வாழ்க்கையில் வரும். எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்வில் நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமல்ல. சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கலாம். பல பேருக்கு நீ உதாரணமாக வாழ்வில் நீ வாழலாம். யாருக்காகவும் எந்த ஒரு நிமிஷமும் எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம். சீரும் சிறப்புமாக உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் இந்த சாயுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. சாயை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் தருவேன் என்று பொறாமை எண்ணத்தோடு நிறைய பேர் உன்னை சுற்றி பழகலாம். ஆனால் நீ யாரிடமும் எப்பொழுதும் நீ பொறாமை எண்ணத்தோடு பழகுவது கிடையாது. உனக்காகத்தான் அனைத்து தெய்வமும் உன்னை சுற்றி இருக்கிறது. எங்கு யாரிடம் பொறாமை இல்லையோ அங்கு தெய்வம் இருக்கிறது. கண்டிப்பாக இதெல்லாம் உன் காதில் வந்து விழுகிறது என்றால் நீ இதெல்லாம் மாற்றும் பொழுது உன்னுடைய வாழ்வில் சில மாற்றங்கள் வரும், சில சந்தோஷங்கள் வந்து சேரும் என்பதற்காக மட்டுமே. கவலைகள் வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.